மதுரை ஆழ்வார்புரத்தில் உள்ள பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளை அலுவலகத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் பஞ்சாயத் ராஜ் மதுரை மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் ராஜீவ்காந்தி படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் நாஞ்சில் பால் ஜோசப், KR சுரேஷ் பாபு, பூக்கடை கண்ணன், தொழிற்சங்க தலைவர் SN பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம், சக்திவேல், பவர் சிங், சரவணராஜ், மூவேந்திரன், போஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ். நான் இப்பொழுது உறுதிமொழியை வாசிக்கிறேன். அதை தொடர்ந்து தாங்களும் வாசிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பயங்கரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழி. அகிம்சை, சகிப்புத்தன்மை ஆகிய நம் நாட்டின் மரபுகளில் தளராத நம்பிக்கையுடையது. இந்திய மக்களாகிய நாம் எவ்வையான பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வன்முறைகளையும் முழு ஆற்றலோடு எதிர்ப்போம் என உறுதி கூறுகிறோம். இந்தியா இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஏழை பணக்காரர் வேறுபாடின்றி கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் அனைவருக்கும் சம வாய்ப்பு பெறுவதே சமதர்மம். அரசு எந்த மதத்தையும் சார்ந்ததே அல்ல என்பதே சமய சார்பின்மை. எல்லா மக்களிடத்திலையும் அமைதி, சமுதாய ஒற்றுமை, மத நல்லிணக்க நல்லுணர்வு ஆகியவற்றை போற்றி வளர்க்கவும், மக்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் மற்றும் நற்பண்புகளுக்கும் ஊறு விளைவிக்கும் பிரிவினைவாத சக்திகளை எதிர்த்து போராடவும், பயங்கரவாத அனைத்து நிலைகளிலும் எதிர்த்தும் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று நாம் உறுதியேற்கிறோம். ஜெய்ஹிந்த். இன்று முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாளிலே நமது பெருந்தலைவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அறக்கட்டளையின் சார்பிலே இன்று மதுரையிலே நாம் அவருடைய நினைவு தினத்தை இன்று தீவிரவாத ஒழிப்பு நாளாக அனுசரித்திருக்கிறோம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியாவிலே இன்று ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார் என்றால் அது கம்ப்யூட்டர் புரட்சி. இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே நவீன இலக்காக நிறைய இராணுவ தளவாடங்களையும் நாட்டில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் பெருக செய்த ஒரு பெரிய புரட்சியை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியாவிலே செய்தார்கள். அவருடைய மறைவை இன்று தீவிரவாதிகளால் அவர் கொல்லப்பட்ட இன்றைய தினத்தை தீவிரவாத ஒழிப்பு நாளாக நாம் எல்லோரும் அனுசரித்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறக்கட்டளையின் சார்பிலே நமது சகோதரர்கள் எல்லோரும் இணைந்து இந்த உறுதிமொழியை ஏற்றியிருக்கிறோம்.